நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது நம்ம சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தடையானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புதன் அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்றைக்கி அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தலையானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்றிருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சப்தமி 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறான். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த கமல சப்தமி அன்றைக்கி 4/4/2025 அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அது தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்றைக்கி பௌர்ணமி. பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தாலேனால் 50-70 விழுக்காடு பர்சன்டேஜ் 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா, அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பா. அவள் புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பா, ஆனால் கடகராசியில் இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துறையானால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை பற்றி சொல்லுவோம். இந்த மாதமான பங்குனி மாதத்தில் பார்த்தோம்னா 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை பற்றி சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். இதனால் பார்த்தோம்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த தடங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது, 11ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தாலேனா லாபங்கள் அதிகமாக இருக்கும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற மூல திரிகோண வீட்டில் சனி பகவான், அதாவது அஷ்டமத்து சனி. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும், வண்டி வாகனங்கள் போகிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சிகளில் இவ்வளோ நாளாக ரொம்ப தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். குருவின் பார்வை 3ஆம் இடத்துல உழறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையோட அந்த அளவு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தந்தையோட இணக்கங்கள் சற்று பாதிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குருவினுடைய 11ஆம் இடத்து குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வரும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் வரும். போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் செவ்வாய் மிகப்பெரிய யோகர். அவர் 5-10க்கு உண்டானவர். அவர் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருந்தாலும் அவர் பார்த்தாலேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய தூக்கத்தை சற்று கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் அதிகமாக வராது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும், புதன் வக்கரகதியாகி அதுக்கப்புறம் 8ஆம் இடம் ஒரு 4 நாள்லேயே வந்துடுறார். இருந்தாலும் புதன் நீச்சப்பட்டு போனாலும் 12-3 அதிபதி இன்னொரு இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். நீச்சப்பட்டு போகிறதன் மூலியமாக அவருக்கு பார்த்தாலேயானால் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. வேலையில் புது வேலை கிடைக்கும். அதை தவிர புது வேலையிலிருந்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையாக இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய வேலையாக இருக்கும். வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ நிச்சயமாக வெளியில் சென்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதாவது செவ்வாயினுடைய மாற்றங்களும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதியும் அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக, அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா புத்திரகாரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். அஷ்டம சனி இருக்குன்றதை பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாவித நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. இந்த தள்ளி போட வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதனால் உங்களுக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் நீர் சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, அதை தவிர அதிவேகமாக பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள், அதை தவிர டாக்ஸி டிரைவர்ஸு, அதை தவிர வேகமாக செல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க,
ஆர்ட் டைரக்டர்ஸு, வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வந்து விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக, அதாவது வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் பணம் வரவருக்கு கவலை இருக்காது. இந்த மாதம் நீங்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் 26/3/2025 28/3/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதுவும் அஷ்டமத்து சனி வேறு இருக்குது. பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். பணவரவில் பஞ்சம் இருக்காது. தொழிலில் மிகப்பெரிய அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்களோட சில மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தந்தையின் மூலியமாக புதிய பொருள் வரவு வரும். அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவர் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் வந்து போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகும். அவருக்கு இந்த தேங்காயை உடைச்சி அதில் வந்து நல்லெண்ணெயை விட்டு திரி விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த மாதம் வந்து சேரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே எல்லா ஒரு வருஷமாக இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் வந்து சூரியன் வருவார். இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் இருக்குது. என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், தொழிலுக்காக முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால், அதாவது பங்குனி மாதத்தில் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும், 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குருவோட பரிவர்த்தனை யோகத்தில் குருவோடு சேர்ந்த சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது ரொம்ப புவராக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணங்கள் திடீர் பண வரவு, வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலனத்தை வரை அதிகமாக நம்ப வேண்டாம். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இந்த அடுத்த பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் சொல்கிறத மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் 4-9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அதீதமான லாபஸ்தானம். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நினைச்சது எல்லாமே, உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 9ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும், திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து போயிருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். புதன் மட்டும்தான் நீச்சப்பட்டாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அவர் வக்கரமடைந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலும் நிறைந்த கல்வியை கொடுப்பார். ஆனால் இந்த மாதம் பார்த்தலையானால் குருவோடு சேர்ந்த புதனாக வர்றதுனால உங்களுடைய அறிவுகளையும் விருத்தி பண்ணுவார். அதுவும் உங்களுடைய ஆசிரியர்கள் மூலியமாக வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தின் விஷயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்கம், அரசியல் இந்த சம்பந்தமாகவும் அரசு பணிகள் சம்பந்தமாகவும் இருக்கிறவாளுக்கும், அதை தவிர இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதை தவிர எல்லா விஷயத்திலையும் தலைமை பொறுப்பில் இருக்கிறக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய புகழை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கீழ்த்தட்டுகள் மக்கள் மூலியமாக புகழை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களுக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியே உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் பெரிய ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகளை சற்று தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன்னு சொல்லக்கூடியவர் அதாவது மதிகாரகன், அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை அப்படி சொல்கிறோம். அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் வரக்கூடிய காலகட்டம். 30/3/2025, 28/3/2025லேருந்து 30/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற விஷயங்களுக்கு இது கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அதுவும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பால விஷயத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாலை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் இன்னொரு மாற்று தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுறாதீங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அது தவிர அரசியல் கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவுக்கு நல்லபடியாக இருக்கும். வீடு வாங்கக்கூடிய காலம். அது தவிர வீடு விற்கிறவங்களுக்கு அதிகமான ரேட்டு போகக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, ரொம்பவும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துங்க. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் நல்லபடியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை. பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுக்கும்போது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதும், சுதர்சன ஆழ்வாரை போய் வணங்கிட்டு வர்றதும், சுதர்சன ஆழ்வார் எல்லா பெருமாள் கோயிலும் இருப்பார், போய் வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர மதுரையில் அருகில் இருக்கக்கூடிய திருமோகூர் போய் சுதர்சன ஆழ்வாரை வழிபட்டுட்டு வாங்கும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது பங்குனி மாதம் குரோதி வருஷம் 15/3/2025 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில்
உங்களுடைய ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார். என்ன சார் எடுத்த உடனே நீச்சம் பெற்று போகிறாருன்னு சொல்கிறீங்க? ராசிநாதன் நீச்ச பெற்று போயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் உழருது. கேது பகவான் இருந்தாலும் இவ்வளவு நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பின்னடைவு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குருவின் பார்வை இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2-9 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவிற்கு தடங்கள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி, வேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்கிறோம். இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம்ன்றதுனால 9ஆம் இடத்துல சுக்கிரனும் 7ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம், அதாவது அந்த ஜாதக பரிவர்த்தனைலாம் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு சித்திரை மாதம், வைகாசி மாதத்தில் கல்யாணமே முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால, ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தோன்னா குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்திக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோன்னா புதிய வேலை மாற்றங்கள், வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. புதிய வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அது தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை, கடன் இல்லாத காலகட்டமாக இருக்கும். எவ்வளோ நாள் வந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு புதன் ஒரு 4 நாளில், அதாவது இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 18ஆம் தேதி அன்றைக்கே 18/3 அன்றைக்கே உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல வந்துடுறார். 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருப்பார். சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது மூலியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் இந்த அதாவது பேப்பர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அது தவிர கணக்கியல், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னால் எல்லா நாட்களும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா 30/3/2025 1/4/2025 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இதில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம்,
தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம், தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்கள் எல்லாமே ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் உண்டு. தொழில், அதுவும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில், வீடு வியாபாரம் செய்கிறவங்க, வீடு விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டில் தான் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தடங்கள் வந்தாலும் திடீர் வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றம், அதன் மூலியமாக பொருளாதார வரவு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்குறதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், அதை தவிர சுதர்சன ஆழ்வாரை வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும்.